யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் யூனிட் நம்பர் 8 ஓசோனலைசஸ் என்ற டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஓசோனலைசஸ்னால் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு கார்பனுக்கு இடையில் வந்து பார்த்தோன்னா டபுள் பாண்டு இல்லைனா வந்து பார்த்தோன்னா ட்ரிபிள் பாண்டு வந்து பார்த்தோன்னா எடுத்துக்குவாங்க. அதாவது அல்கின் அல்கைன்ஸ் இதை வந்து பார்த்தோன்னா O3 கூட வந்து பார்த்தோன்னா ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் வந்து ஓசோனைட் வந்து கிடைக்குது. இந்த ஓசோனைடை வந்து பார்த்தோன்னா ஜிங்க் அண்டு ஃபாலோட் பை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா கார்பனைல் காம்பவுண்ட்ஸ், அதாவது சி டபுள் பாண்டு இல்லைனா வந்து பார்த்தோன்னா ஆல்டிகைடு, அதே ட்ரிபிள் பாண்டாக இருந்துச்சுன்னா வந்து பார்த்தோன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து கிடைக்கும். இதுதான் நமக்கு வந்து ஒரு ஷார்ட் ட்ரிக்ஸு. அப்போ அல்கீன்ஸாக இருந்தால் டபுள் பாண்டு, அதாவது கார்பனைல் காம்பவுண்ட் ஆல்டிகைட் ஆர் கீட்டோன்ஸாக இருக்கும். ட்ரிபிள் பாண்டாக இருந்துச்சுன்னா வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து கிடைக்கும். அப்போ இன்டர்மீடியட் காம்பவுண்ட் வந்து என்ன கிடைக்குதுன்னா ஓசோனைட் கிடைக்குது. இதுக்கான டெஃபினேஷனை நம்ம பார்ப்போம். Ozonolysis is a method of oxidative cleavage of alkenes using the ozone to form a two carbonyl compounds. அப்போ ரெண்டு வகையான கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ இங்கே அல்கின் ரியாக்ட் வித் ஓசோன் டு ஃபார்ம் ஏ ஓசோனைட். ஓசோனைட் இஸ் ஏ இன்டர்மீடியட் காம்பவுண்டு. It is a cleaved by the zinc and H2O to form a smaller molecule. That means வந்து aldehyde and ketones, C double bond O. This reaction is often used to identify the structure of unknown alkenes or alkyne by the deduction of the position of the double bond ஆர் ட்ரிபிள் பாண்ட். அப்போ ரொம்ப முக்கியமானது வந்து என்னது, எந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா டபுள் பாண்டு இல்லைனா ட்ரிபிள் பாண்டு இருக்குது, அந்த பொசிஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்ணக்கூடியது தான் என்னது ஓசோனலைசஸ் ரியாக்ஷன். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கான நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். அதாவது ஈத்தீன் வந்து எடுத்துக்கிறோம். அப்போ எந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குதோ அதை O3 கூட ரியாக்ட் பண்ணும்போது ஸோ இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா 3 ஆக்சிஜன் வந்து பார்த்தோன்னா ஒரு வீடு மாதிரி வந்து பார்த்தோன்னா ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்து நம்ம ஓசோனைடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓசோனைடு வந்து பார்த்தோன்னா ஜிங்க் அண்ட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது அப்போ இந்த இடத்துல இந்த ஆக்சிஜன் இப்படி பிரேக் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து CH2O. அப்போ இது வந்து 2 மாலிகுல்ஸுமே வந்து சேமாக இருக்கிறதுனால இது CH2Oன்னு எழுதலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து என்னென்னா ஃபார்மால்டிகைட். HCHO தான் இங்கே CH2Oன்னு வந்து எழுதியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் CH3 சிங்கிள் பாண்டு, CH டபுள் பாண்டு, CH2O3. அப்போ எந்த இடத்துல டபுள் பாண்டு இருக்குது, இது ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன். அப்போ இதில் தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், பிரேக் பண்ணிவிட்டு இங்கே 3 ஆக்சிஜன் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே வந்து ஓசோனைடு வந்து கிடைக்குது. அப்போ இந்த ஓசோனைடு வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த மாதிரி வந்து பிரேக் பண்ணிடுறோம். அப்போ ஃபஸ்ட்டு மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா CH3 CHO, அப்போ அசிட்டால்டிகைட் கிடைக்குது. செகண்டில் வந்து பார்த்தோன்னா அதே CH2O. அப்போ CH2Oன்னு என்னது ஃபார்மால்டிகைட். அப்போது 1 மோல் வந்து அசிட்டால்டிகைடும் இங்கே வந்து அது 1 மோல் வந்து ஃபார்மால்டிகைட் கிடைக்குது. அங்கே ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வந்து பார்த்தோன்னா ரெண்டுத்துலையுமே டபுள் பாண்டு இருந்ததுனால 2 மாலிகுல் சிமெட்ரிக்காக இருந்தது, அதனால் ஃபார்மால்டிகைட் வந்து கிடைச்சது. ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ஸோ இங்கே 2 பியூட்டின்னு வந்து எடுத்துக்கிறோம். அப்போ செகண்ட் கார்பனையும் தேர்ட் கார்பனையும் வந்து இருக்குது டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா O3 வந்து பார்த்தோன்னா ரியாக்ட் பண்ணும்போது ஓசோனைட் கிடைக்குது. அப்போ இங்கே பாருங்கள் இந்த பாண்டை இப்படி பிரேக் பண்ணிவிடுங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பிரேக் பண்ணிவிட்டோம். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் CH3 CHO தான் இருக்குது. அப்போ 2 மோல்ஸ் வந்து என்னென்னா அசிட்டால்டிகைட் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்கள். இங்கே CH3 சிங்கிள் பாண்டு, CH3 டபுள் பாண்டு, CH3. இப்போ 2 மீத்தைல் பியூட் 2 வந்து எடுத்துக்கிறோம். இங்கே O3 கூட ரியாக்ட் பண்ணும்போது ஸோ எந்த இடத்துல டபுள் பாண்டு இருக்குதோ அந்த டபுள் பாண்டு வந்து பார்த்தோன்னா பிரேக் பண்ணிவிட்டு ஓசோனைட் ஃபார்ம் ஆகிடுது. அப்போது இங்கே வந்து ஜிங்க் அண்ட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த பாண்டு இப்படி பிரேக் பண்ணிடுறோம், இங்கே பிரேக் பண்ணிடுறோம். அப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு மாலிகுல்ஸ் வந்து கீட்டோன் வந்து கிடைச்சிருது. செகண்டில் வந்து பார்த்தோன்னா அசிட்டால்டிகைட் கிடைக்குது. இப்போ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கார்பன் கார்பன் டபுள் பாண்டில் ஒரு கார்பன் கார்பன் டபுள் பாண்டுக்கு இடையில் வந்து பார்த்தோன்னா ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா இதை வந்து O3 கூட வந்து ரியாக்ட் பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆல்டிகைடு தான் கிடைக்கும். அதே வந்து பார்த்தோன்னா இந்த கார்பன் ஏதாச்சும் ஒரு கார்பனுக்கு இடையில் வந்து ஹைட்ரஜன் இல்லாமல் இருந்துச்சுன்னா இதை வந்து பார்த்தோன்னா O3 கூட வந்து ரியாக்ட் பண்ணும்போது 1 மாலிகுல்ஸ் வந்து பார்த்தோன்னா கீட்டோனும் 1 மாலிகுல் வந்து பார்த்தோன்னா ஆல்டிகைடும் வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கே ரெண்டு சைட்லேயுமே வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறோம், இங்கே ஹைட்ரஜனே வந்து பார்த்தோன்னா கிடையாது. அப்போது இதில் வந்து பார்த்தோன்னா O3 கூட வந்து ரியாக்ட் பண்ணும்போது ஓசோனைட் கிடைக்குது. அப்போ இந்த பாண்டு நம்ம பிரேக் பண்ணிடுறோம். இந்த சைடு இப்படி பிரேக் பண்ணும்போது இங்கே 2 மோல்ஸ் வந்து பார்த்தோன்னா கீட்டோன் வந்து கிடைச்சிருக்கு. அப்போ CH3 C டபுள் பாண்டு O CH3 வந்து கிடைச்சிருக்குது. அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா
ஏதாச்சும் வந்து கார்பன் கார்பன் டபுள் பாண்டுக்கு இடையில் வந்து பார்த்தோன்னா ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா நமக்கு ஆல்டிகேட் கிடைக்கும். ஹைட்ரஜன் வந்து ஆப்சென்ட் ஆயிருந்துச்சுன்னா நமக்கு வந்து கீட்டோன் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ரியாக்ஷனுடைய ஷார்ட் ட்ரிக்ஸு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தோன்னா நம்ம கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் வந்து பார்த்தோம் அல்கீன்ஸில் வந்து ஓசோனைசஸ் பண்ணும்போது ஆல்டிகேட் ஆர் கீட்டோன் கிடைச்சுன்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம அல்கைன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓசோன் ஆடட் டு த கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் ஆஃப் அல்கைன்ஸ் டு ஃபார்ம் ஏ ஓசோனைட். இதுலேயும் ஓசோனைட் தான் ஃபார்ம் ஆகுது. இந்த ஓசோனைடை வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இதாக கூடனா வாட்டராக கூட அப்போ கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் கிடைக்குது. அதன் பிறகு வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடாக கூட ரியாக்ட் பண்ணும்போது இந்த கார்பனைல் காம்பவுண்ட் வந்து என்னவா சேஞ்சஸ் ஆகுதுன்னா ஃபைனலாக நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து கிடைக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னென்னா ட்ரிபிள் பாண்டாக கூட வந்து பார்த்தோன்னா O3 கூட ரியாக்ட் பண்ணும்போது ஓசோனைட் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறாங்க கார்பனைல் காம்பவுண்ட். இதுவரை வந்து சேம் தான். இதன் பிறகு வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடாக கூட ரியாக்ட் பண்ணும்போது தான் கார்பனைல் காம்பவுண்ட் வந்து என்ன கிடைக்குது, கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து ஃபைனலாக கிடைக்குது. அப்போ இதுக்கான ஒரு ரியாக்ஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வந்து அசிட்டிலின் எடுத்துக்கிறோம். அசிட்டிலின் வந்து CH ட்ரிபிள் பாண்டு CH3 O3 கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு ஓசோனைடு வந்து பார்த்தோன்னா கிடைக்குது. ஸோ ஏன்னா வந்து இங்கே ட்ரிபிள் பாண்ட் இல்லையா, அதனால் H2ஓட ரியாக்ட் பண்ணும்போது கிளை ஆக்சால் கிடைச்சிருது. அப்போ இந்த பாண்டு வந்து என்ன ஆகிடுதுன்னா இப்படி பிரேக் ஆகிடுது. ஸோ இந்த பாண்டும் இப்படி பிரேக் ஆகும்போது கிளை ஆக்சால் கிடைக்குது. இதை வந்து பார்த்தோன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடை கூட ரியாக்ட் பண்ணும்போது ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ஒரு ஆக்சிடைசிங் ரீஏஜன். ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்குது, ஃபார்மிக் ஆசிட் வந்து கிடைச்சிருக்கு. அப்போ ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ஆசிட். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் CH3 சிங்கிள் பாண்டு C ட்ரிபிள் பாண்டு CH. அப்போ ப்ரொப்பைன் எடுத்துக்கிறோம். O3 கூட ரியாக்ட் பண்ணும்போது ஸோ இங்கே வந்து என்ன கிடைக்குதுன்னா ஓசோனைட் கிடைக்குது. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இங்கே வந்து இந்த CH3 C டபுள் பாண்ட் இந்த பாண்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே CHO வந்து கிடைக்குது. அப்போது ஒரு ஆல்டிகைடு அண்டு கீட்டோன்ஸ் வந்து கிடைச்சிருது. இதை வந்து ஹைட்ராலிசிஸ் அதாவது ஹைட்ரஜன் பெராக்சைடை கூட வந்து ஆக்சிடேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகிட்டு அசிட்டிக் ஆசிடாகவும் இது வந்து என்னதுன்னா ஃபார்மிக் ஆசிடாக சேஞ்ச் ஆகிடுது. இப்போ இதுவரை நம்ம பார்த்தது வந்து என்னன்னா ஓசோனலைசிஸில் வந்து கார்பன் கார்பன் டபுள் பாண்டு கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்டை பற்றி தான் நம்ம பார்த்தோம். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஓசோனலைசிஸ்னாவே எந்த கார்பனுக்கு இடையில் டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு இருக்குதோ அதை ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ அப்போது டபுள் பாண்டாக இருந்துச்சுன்னா கார்பனைல் காம்பவுண்ட் கிடைக்கும், அதாவது ஆல்டிகைட் அண்டு கீட்டோன்ஸ் கிடைச்சிருக்கும் ஃபைனல் ப்ராடக்ட்டு. அதே ட்ரிபிள் பாண்டாக இருந்துச்சுன்னா ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ஆசிட் வந்து பார்த்தோன்னா கிடைச்சிருக்கும். அப்போ டிபெண்ட்ஸ் அந்த ரியாக்டன் சைடு நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்தோம்னா நமக்கு ஆசிடோ இல்லை கார்பனைல் காம்பவுண்டோ கிடைச்சிருக்கும். இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தோன்னா UGTRB கெமிஸ்ட்ரிக்கு வந்து ரெகுலராகவே வந்து பார்த்தோன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் எந்த சாப்டரை வந்து பார்த்தோன்னா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் சஜெஷன் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.